ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 16வது அத்தியாயம் தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் 22வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. ஏதைர் விமுக்த கௌந்தேய தமோத்வாரைஸ்த்ரிபி நரஹ ஆச்சரத்யாத்மன ஸ்ரேயஸ் ததோ யாதி பராம் கதிம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். குந்தியின் மகனே, நரகத்தின் இந்த 3 கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன் தன்னுணர்விற்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகிறான். பொருளுரை. மனித வாழ்வின் 3 எதிரிகளான காமம், கோபம், பேராசை ஆகியவற்றிடம் ஒருவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காமம், கோபம் மற்றும் பேராசையிலிருந்து ஒருவன் எந்த அளவிற்கு விடுபட்டுள்ளானோ அந்த அளவிற்கு அவனது நிலை தூய்மை அடைகின்றது. பின்னர் வேத இலக்கியத்தில் விதிக்கப்பட்டுள்ள சட்டதிட்டங்களை அவனால் பின்பற்ற முடியும். மனித வாழ்விற்கான ஒழுக்க நெறிகளை பின்பற்றி ஒருவன் படிப்படியாக ஆன்மீக உணர்வின் தளத்திற்கு தன்னை உயர்த்தி கொள்கிறான். இத்தகைய பயிற்சியின் மூலம் கிருஷ்ண உணர்வின் தளத்திற்கு உயர்வு பெறும் அளவிற்கு ஒருவன் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவனுக்கு வெற்றி நிச்சயம். வேத இலக்கியங்களில் தூய்மையின் தளத்தை ஒருவன் அடையும் பொருட்டு செயல் மற்றும் விளைவின் பாதை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முழு வழிமுறையும் காமம், பேராசை மற்றும் கோபத்தை கைவிடுவதை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த வழிமுறையை பற்றிய ஞானத்தை விருத்தி செய்து கொள்வதால் ஒருவன் தன்னுணர்வின் மிக உயர்ந்த நிலைக்கு ஏற்றம் பெற முடியும். இத்தகைய தன்னுணர்வு பக்தி தொண்டில் பக்குவம் அடைகின்றது. அந்த பக்தி தொண்டில் கட்டுண்ட ஆத்மாவின் முக்தி உறுதி செய்யப்படுகிறது. எனவே வேத வழிமுறைகள் வர்ணம் மற்றும் ஆசிரமம் என்று அறியப்படும் சமூகத்தின் 4 பிரிவுகளும் வாழ்வின் 4 நிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு, ஜாதிகளுக்கு வெவ்வேறு சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. ஒருவனால் இவற்றை பின்பற்ற முடிந்தால் அவன் தானாகவே ஆன்மீக தன்னுணர்வின் மிக உயர்ந்த தளத்திற்கு ஏற்றம் பெறுவான். பிறகு ஐயமின்றி அவன் முக்தி அடைய முடியும். நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி தினமினே. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி தினமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி चारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பகவத்கீதை 16வது அத்தியாயம் தெய்வீக மற்றும் அசுர இயல்புகளை பற்றி பகவான் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக விளக்கி கொண்டிருக்கிறார். இதில் இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் தெய்வீக குணங்களை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அசுர இயல்புகளை பற்றி நிறையவே விவரிக்கிறார். ஸோ இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த 3 நரகத்தின் கதவுகள் என்ன அப்படின்றது முந்தைய ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருந்தது. யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்னென்னு? காமம், கோபம், பேராசை.
ரொம்ப பிரபலமான ஸ்லோகம் இது. த்ரிவித நரகஷேதம் துவாரம் தாக்ஷணம் ஆத்மனஹா. த்ரிவிதம், இந்த மூணும் நரகஷேதம், நரகத்துக்கான கதவுகள். காமக்ரோதஸ் ததாலோபஸ் தஸ்மாத் ஏதத் த்ரயம் த்யஜேத். இந்த காம குரோத லோப, லோபன்றது பேராசை, குரோதம் கோபம், காமம், இந்த மூன்றும் நரகத்திற்கான வாயில் அப்படிங்கிறார். காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகளாகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். ஸோ எப்போ இந்த காமம், கோபம், பேராசை கெட்ட விஷயமாக ஆகிறது, எப்போ இது நரகத்துக்கான பாதையாக இருக்குது அப்படின்னா, இந்த குணங்கள் நான் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் என்னுடையது, நான் எனது அப்படின்ற அந்த எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த காமம், கோபம், பேராசை எல்லாமே நமக்கு விபரீதமான விளைவை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நமக்கு பேராபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. காரணம், இந்த காமம், கோபம், பேராசை இதெல்லாமே நான் அனுபவிப்பாளன், இந்த உலகம் என்னுடைய இன்பத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு, இங்கே இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் நான் அனுபவிப்பதற்கானது அப்படின்ற பார்வையோடு அனைத்தையும் பார்க்குறான், அனைத்தையும் அடைய ஆசைப்படுறான். அதுதான் இந்த 3 குணங்களுக்கு அடிப்படை காரணம். காமம்ன்றது என்ன? காமம் அப்படின்றது வெறும் ஆண் பெண் இன கவர்ச்சினால் வரக்கூடிய அந்த உந்துதல் மட்டும் அல்ல. எந்த ஒரு புலன்களை திருப்திப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாலுமே அது காமம். ஆத்மேந்திரிய பிரீத்திவாஞ்ச தஹரே பலை காம். நம்முடைய புலன்களை, அது எந்த புலன்களை, இப்போ ஒரு விரும்பின ஒரு பொருளை, இப்போ கடைக்கு வெளியில் போகிறீங்க, கடையில் ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் நல்லா அழகாக குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுருக்காங்க, ஏன்னா ஷோகேஸில் பார்த்த உடனே ஏன்னா ஜல்லு ஊறுது, சாப்பிடணுன்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அது காமம். உடனே நாக்கை திருப்திப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். இப்போது வெளியில் பெண்கள்லாம் கடைக்கு போகும்போது பார்க்குறாங்க, பூக்கடையில் நல்லா அழகாக மல்லிகைப்பூ அழகாக கட்டி வச்சுருக்கோம், உடனே அதை வாங்கி உடனே மூந்து பார்த்துட்டு தலையில் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது காமம். இப்படி நம்ம புலன்கள், அது நாக்காக இருக்கலாம், மூக்காக இருக்கலாம், அல்லது காதாக இருக்கலாம், எந்த புலன்களையும் நேரடியாக நம்முடைய இன்பத்திற்காக பயன்படுத்த விரும்புகிற எந்த ஒரு விஷயமும் காமம். அது பாலுறுப்பு மட்டுமே கருத்தில் கொள்வது கிடையாது. எந்த புலன்களை திருப்திப்படுத்த ஆசைப்பட்டாலும் விருப்பப்பட்டாலும் அது காமம். ஆனால் அதே சமயத்தில் கிருஷ்ணேந்திரிய பிரீத்திவாஞ்ச தாரே பிரேம நாம, அதை கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா அதே காமம் என்னவாக மாறுது? பிரேமையாக மாறுது, தூய அன்பாக மாறுகிறது. காரணம், கிருஷ்ணர் தான் உண்மையிலேயே எல்லா புலன்களின் அதிபதி, ரிஷிகேஷ. நம்ம வேணால் சொல்லலாம், இது என்னுடைய கை, என்னுடைய கால், என்னோட கண், என்னோட மூக்கு அப்படின்னு, இது என் உடல் அப்படின்னு நம்ம வேணால் சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே இதை நம்ம உருவாக்கணுமா? நம்ம படைச்சோமா இதை? இல்லை. நம்ம படைக்கிறதா இருந்தால் நம்ம விருப்பப்படி நம்ம படைச்சிருப்போம். கருப்பாக இருந்திருக்க மாட்டோம், வெள்ளையாக தான் இருக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்திருப்போம் இல்லையா? நம்ம படைக்கிறதுன்னா குள்ளமாக இருக்க விருப்பப்பட மாட்டோம், உயரமாக இருக்கணும்னு தான் விருப்பப்படுவோம் இல்லையா? இப்படி நம்ம விருப்பத்தின்படி இந்த உடல் இல்லை இல்லையா? அப்படின்னா
நம்மளால் இது உருவாக்கப்படலை. இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உங்கள் விருப்பப்படி நீங்கள் திட்டம் போட்டு கட்டுறீங்க இல்லையா? எனக்கு இந்த ரூம் இந்த சைஸ் இருக்கணும், முன்னாடி ஹால் இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கணும், சமையலறை இவ்வளோ பெருசு இருக்கணும். குறைஞ்சபட்சம் நம்ம கையில் காசு குறைச்சலாக இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு திட்டம் போட்டு செய்கிறோம், நம்ம விருப்பப்படி செய்கிறோம். ஆனால் இந்த உடல் அப்படி நம்ம திட்டம் போட்டு நம்ம பெற்றதா இல்லை, நம்ம விருப்பப்படி அடைஞ்சதா இல்லை. அப்படின்னா இது நம்ம உருவாக்கப்பட்டது அல்ல. அப்போது இதனுடைய உரிமையாளர் நம்ம கிடையாது. யாரோ ஒருத்தர் படைச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த படைப்பாளருக்கு தான் இந்த படைப்பு சொந்தமானது இல்லையா? அப்போ படைப்பாளர் யார்? ரிஷிகேஷா. ரிஷிக அப்படின்னா புலன்கள், எல்லா புலன்களின் ஈசன் ஈஷா. ரிஷிகா ஈஷா, எல்லா புலன்களுக்கும் கட்டுப்படுத்தக்கூடியவரா, எல்லா புலன்களின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர். அதனால தான் அவர் ரிஷிகேஷ. ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சத்தை. பக்தி அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ரிஷிகேஷருடைய சேவையில் நம்ம ஈடுபடுத்திக்கிறது. இப்போ எப்படி நம்ம புலன்களை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய திருப்திக்காக ஈடுபடுத்துகிறோம். நம்ம விரும்பினதை சாப்பிட்றோம், விரும்பினதை பார்க்குறோம், நம்ம விரும்பினதை கேட்குறோம் இல்லையா? எல்லா புலன்களையும் நம்ம விரும்பின மாதிரி ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போது அது என்னவாகிறது? காமம். ஆனால் அதே நம்ம புலன்களை கிருஷ்ணருடைய திருப்திக்காக ஈடுபடுத்தணும் அப்படின்னா அது பிரேமை, கிருஷ்ண சேவைக்காக. இப்போ நம்ம நம்ம திருப்திப்படுத்தலாம், ஆனால் அது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கிருஷ்ண பிரசாதமாக மட்டும் சாப்பிடும்போது மற்றது என்னதான் இங்கே அழகாக நெய்யை ஊற்றி நல்லா அப்படியே என்ன பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஸ்வீட் ஸ்டாலில் வச்சுருந்தா கூட ஒரு பக்தனுடைய பார்வையில், கிருஷ்ண பிரசாதம் மட்டுமே சுவைத்து பழகினவனுடைய பார்வையில் அது சாப்பிடத்தகாத ஒரு உணவு. அது அவன் பார்வைக்கு அது உணவாகவே தெரியறதில்லை, அது சாப்பிடத்தகாத ஒரு பொருள், அவ்வளோதான். ஏன்னா அது கிருஷ்ணருக்காக அன்போடும் பக்தியோடும் சமைக்கப்பட்டது இல்லை. யாரோ ஒருத்தங்களுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக யாரோ ஒருத்தர் பணம் சம்பாதிக்கணுன்ற பேராசையோடு செய்யப்பட்ட ஒரு பொருள், அவ்வளோதான். ஆனால் அதே பிரசாதமாக சாப்பிடும்போது அது என்னவாகிறது? கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அன்போடு பக்தியோடு பக்தன் சமைக்கக்கூடிய பொருளை நல்ல பார்த்து, நல்ல சுத்தமாக, நல்ல நல்ல தானியங்கள், நல்ல பழங்கள், நல்ல காய்கறிகளை தேர்ந்தெடுத்து அதை நல்லா சுத்தம் செய்து சமைக்கும்போது கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு அல்லது கிருஷ்ண கதா கேட்டுக்கிட்டு கிருஷ்ண உணர்வோடு அவன் அதை சமைக்கும்போது, பகவானுக்கு நம்ம சமைக்கிறோன்ற அந்த உணர்வோடு செய்யும்போது அந்த உணவில் பக்தி மசாலா சேர்க்கப்படுது. சக்தி மசாலா இல்லை, பக்தி மசாலா. பக்தி மசாலா சேர்க்கப்பட்டால் அந்த உணவு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்குது. கிருஷ்ணர் விரும்பி சாப்பிட்டுட்டார் அப்படின்னா அப்போ அது பக்தனை திருப்திப்படுத்திக்கலாம். பக்தனை பிரசாதம் வச்சு சொல்லியிருக்காரு ஆரம்பத்தில், பக்தர்கள் நிறைய சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறார். அஃப்கோர்ஸ் பக்தியில் முன்னேற முன்னேற புலன்களை கட்டுப்படுத்தணும், அதுவும் இருக்குது. அதுக்காக வாழ்க்கை முழுக்க வயிறு முட்டை சாப்பிட்டுட்டே இருக்கணுன்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா புலன்களை கட்டுப்படுத்தவும் செய்யணும். ஆனாலும் ஆரம்பத்தில் நம்ம புலன்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அப்போது பிரசாதம் நிறைய சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. பிரசாதம் சாப்பிட்டு பழக்கிக்கணும். பிரசாதத்தை தவிர வேறு எதுக்கும் இந்த நாக்கு நம்மளை இழுக்கக்கூடாது. இந்த புலன்கள் ஒன்றொன்றும் ஒரு திசையில் இழுத்துட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு குதிரைக்கு ஒரு ஒரு ரதத்தில் 5 குதிரைகள் பூட்டப்பட்டு அந்த குதிரைகளில் ஒன்றொன்றும்
ஒரு திசையில் இழுத்துட்டு போச்சு அப்படின்னா அந்த குதிரையை ஓட்டுறவனுடைய கதி என்ன ஆகும் சொல்லுங்க? அல்லது அந்த குதிரையில் பின்னாடி அந்த வண்டியில் பின்னாடி உட்காந்துருக்கிறவனுடைய கதி என்னவாகும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப மோசமாக இருக்கும். எப்படி அவன் கட்டுப்படுத்த முடியும்? அப்போ என்ன பண்ணணும்? அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டு அதை முன்னாடி ஒரே திசையில் ஒரே மாதிரி ஒத்துழைத்து போக செய்யணும். அதுதான் அந்த கிருஷ்ண உணர்வுன்றது. அந்த புலன்கள் கட்டுப்பட்ட நிலையில் இருக்கும்போது அந்த புலன்கள் எல்லாமே ஒரே நோக்கத்துக்காக செயல்படும்போது, கிருஷ்ண உணர்வு அப்படின்ற நோக்கத்துக்காக செயல்படும்போது, இப்போது இங்கே அழகாக மாலை கொடுத்தாங்க. இந்த மாலை நம்ம பார்த்தோன்னே நமக்கு அதை முகந்து பார்க்கணுன்னு தோணுது. ஏன்னா நமக்கு தெரியும் இது பக்தர்கள் பக்தியோடு பகவானுக்காக செய்தது. பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதை நமக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. இது பகவத் பிரசாதம். எல்லாரும் நம்மளுடைய எல்லா புலன்களையும் திருப்திப்படுத்த ஆசை இருக்குது. நம்ம புலன்களை தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம மற்றவங்கள மாதிரி கடையில் போயிட்டு பூவை வாங்கி உடனே நம்ம பார்க்குறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பகவானுக்கு முதல்ல அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிரசாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். இதே மாதிரி எல்லாமே பக்தர்கள் எல்லா புலன்களையும் இந்த மாதிரி கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவது மூலமாக, பிரசாதத்தை பயன்படுத்துவது மூலமாக பக்தர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க புலன்களை தூய்மைப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த காமம் என்னவாகிறது? பிரேமை ஆகிறது. தூய்மையான அன்பு கிருஷ்ணர் மீதான அன்பாக மாறுகிறது. எந்த விஷயம் நம்ம நரகத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், நரகத்தின் வாயிலாக இருக்கிறதோ, அதுவே பிரேமைக்கான வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இது இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்ற இந்த பயிற்சியில் மட்டும்தான் சாத்தியமாகும். இந்த கிருஷ்ண உணர்வுன்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது முதல்ல இந்த புலன் திருப்தின்ற விஷயத்தை நம்ம கைவிடுறோம். காமம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அடுத்தது நம்ம புலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தும் போது இங்கே கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி நம்ம பரம்கத்தியை அடைய முடியும். பரம்கத்தி அப்படின்னா, பரம்னா மிக உயர்ந்த பரம்தாமம், கிருஷ்ணருடைய வாசஸ்தலம், வைகுண்டம், கோலோக விருந்தாவனம், அது பரம்கத்தி. அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா திரும்ப இங்கே பிறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. புனர்ஜன்ம ந வித்யத்தை. ஸோ அப்போது இந்த காமம், குரோதம் அதே மாதிரி தான். குரோதமும் கூட நம்ம ஏன் கோபப்படுறோம்? கோபம் எதனால் வருது? நம்ம ஆசை நிறைவேறலைன்னா கோபம் வருது. நம்மளை யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா கோபம் வருது. நம்மளை யாராவது திட்டினாங்க, நம்மளை மதிக்கலை அப்படின்னா நமக்கு கோபம் வருது. இப்படி நம்முடைய இந்த கோபத்துக்கான காரணங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, அதுவும் நான் இந்த உடல் சார்ந்த இந்த விஷயங்கள் என்னுடையது அப்படின்ற அந்த நான் எனதுன்ற அந்த உணர்வோடு நம்ம செயல்படும் போது தான் நமக்கு பௌதிக தளத்தில் கோபம் வருது. ஒரு பக்தர் புத்தக விநியோகத்துக்கு போயிருந்தார். அங்கே அவன் வீட்டு கதவை திறந்த உடனே, கேட்டை திறந்த உடனே ஒரு நாய்க்குட்டி பல்வேறு குறைச்சிட்டு நாய் காலை சுற்றி வந்தது. ஸோ இந்த பக்தர் பயந்துக்கிட்டு கடிச்சிட போகுதுன்னு சொல்லி பயந்துட்டு அந்த நாயை வெட்டி மெதுவாக உதச்சிட்டார். அது கொஞ்சம் ஏன்னா வல்லன்னு கத்திக்கிட்டு அது கொஞ்சம் தூரத்தில் போயிடுச்சு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்தா அவர் அந்த வீட்டில் இருந்து கதவை திறந்துட்டு அவர் வெளியில் வந்துட்டு நம்ம நாயை வெட்டி உதைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பயங்கர கோபம். அவர் எப்படி நீங்கள்லாம் அவரை சாது, நீங்கள்லாம் இப்படி பண்ணலாமா? நீங்கள்
ஒரு நாயை இப்படி உதைக்கிறீங்களே அப்படின்ட்டு. காரணம் என்ன? நான் இந்த உடல் சார்ந்த இந்த உறவு, இது என்னுடையது அப்படின்ற அந்த பற்று இருக்கிறது காரணம். ஸோ இப்போது இந்த மாதிரி இந்த கோபத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் அடிப்படையில் நான் இந்த உடல் என்ற இந்த அறியாமையில் இருக்கும்போது தான் பௌதிக தளத்தில் அது கோபம் நமக்கு உருவாகுது. ஸோ இந்த கோபம் நம்ம ஆசை நிறைவேறினாலும் திருப்தியை கொடுக்கறதில்ல, கடைசியில் விரக்தி ஆகிறது. காரணம், நம்ம கூட நிலைச்சு இருக்க போகிறது கிடையாது. நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் நம்ம கூட நிலையாக இருக்க போகிறதா இல்லை. ஸோ அப்போ அடைஞ்சாலும் அது விரக்தினால கோபம் வரும், அடையலைன்னாலும் கோபம் வரும். ஆனால் இதே கோபத்தை நம்ம கிருஷ்ண உணர்வுலையும் ஈடுபடுத்தி நம்ம தூய்மை அடைஞ்சிக்க முடியும். எப்படி காமத்தை நம்ம கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்த முடியுமோ அதே மாதிரி இந்த கோபத்தையும் கூட கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்த முடியும். எப்படி? இப்போ அர்ஜுனன், ஹனுமான், பிரபுபாதர் இந்த 2 உதாரணம் கொடுக்குறார். இதே பகவத்கீதை பொருளுரையிலே சொல்கிறார். அர்ஜுனன் என்ன பண்ணான்? குருக்ஷேத்திரத்தில் முதல்ல சண்டை போட மாட்டேன்னு சொன்னான். கீதையோட ஆரம்பத்தில் நம்ம படித்தோம். அதுக்கு பல தர்மசாஸ்திரங்கள்லேருந்து காரணங்களை முன் வச்சான். அந்த காரணங்கள்லாம் ரொம்ப நியாயமாகவே தெரிஞ்சுது. ஆனாலும் கிருஷ்ணர் இல்லை, நீ சண்டை போட்டே ஆகணும் அப்படின்ற கருத்தை வலியுறுத்திகிட்டே வந்தார். இப்போது அர்ஜுனன் கடைசியில் கீதா உபதேசம் கேட்டு முடித்த பிறகு அர்ஜுனன் முற்றிலும் மாற்று கருத்தோடு இருக்கிறான். ஆரம்பத்தில் சண்டை போட மாட்டேன்றதுக்கு அத்தனை காரணங்களை முன் வச்ச அர்ஜுனன் இப்போது கரிஷ்யே வசனம் தவா, கிருஷ்ணா உங்கள் வார்த்தை என்னவோ, நீங்கள் என்ன உபதேசிக்கிறீங்களோ அதுபடி நான் செயல்பட தயார் அப்படின்னு சொல்லி வில்லு அம்பை எடுத்து தயாராக நிற்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சண்டை போட தயாராகிட்டான்னு அர்த்தம். இப்போது போர்க்காலத்தில் சண்டை போடணும் அப்படின்னா ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்னு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு நம்ம சண்டை போட முடியுமா? முடியாது. கோபம் வரணும், கோபம் வரும். நீங்கள் என்ன எதிரில் இருக்கவும் அடுத்தடுத்து அம்பை மேலே விட்டுட்டே இருக்கும்போது நீங்கள் கோபம் படலை அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் ஒழிஞ்சு போயிடணும். அங்கே போய்ட்டு ஓம் சாந்தி, ஏன் இவ்வளோலாம் கோபப்படுறீங்க, ஆக்ரோஷமாக இருக்காதீங்க அப்படின்லாம் நீங்கள் மற்றவங்களை தடுக்க முடியாது. போர்க்களத்தில் போயிட்டு போர்க்களம்னாலே கண்டிப்பாக கோபம் வராமல் இருக்க முடியாது. ஸோ அப்போது அவ்வளோ பெரிய படை, 11 அக்ஷகினி கௌரவர்களுடைய படை, அவ்வளோ வீரர்களை வெல்லணும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. பயங்கரமான கோபம். ஸோ அந்த கோபத்தை எதுக்காக பயன்படுத்தினா? கிருஷ்ணருடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக. அதே சண்டை தான் ஆரம்பத்தில் அர்ஜுனன் போட வேணான்னு நினச்சான், போட மாட்டேன்னு சொன்னான். நினச்சது மட்டும் இல்லை, போட மாட்டேன்றதுக்கு பல காரணங்களை முன் வச்சான். அது நியாயமாகவும் தெரிஞ்சது. ஆனாலும் பின்னாடி கிருஷ்ணருடைய உபதேசங்களை கேட்ட பிறகு என்னதான் நம்ம தர்மசாஸ்திரத்திலிருந்து காரணங்களை முன் வச்சா கூட அது எல்லாமே நான் என்னுடைய உறவினர்கள், நான் என்னுடையவர்கள் அப்படின்ற அந்த உணர்வின் அடிப்படையில் தான் அது அமைஞ்சிருக்கு. என்னுடைய பாட்டனார், என்னுடைய குரு, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள் அப்படி நினைச்சதுனால தான் அர்ஜுனன் ஆரம்பத்தில் சண்டை போட மறுத்தான் இல்லையா? அப்போது திரும்பவும் அடிப்படை தவறு எங்கே ஆரம்பிக்கிறது? நான் இந்த உடல் அப்படின்னு நினச்சி இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் என்னுடையது நம்ம எப்போ அந்த உணர்வோடு இருக்கிறோமோ, நான் எனதுன்ற அந்த உணர்வோடு இருக்கிறோமோ, நான் இந்த உடலில் ஆத்மான்ற உணர்வுக்கு வந்துட்டோம் அப்படின்னா எப்படி? அர்ஜுனன் கீதா உபதேசம் கேட்ட பிறகு
உடல் வேறு ஆத்மா வேறுன்ற வித்தியாசம் ஆரம்பத்திலே கிருஷ்ணர் விளக்கிடுறார். அதுக்கப்புறம் ஆத்மா என்ற தளத்தில் இருந்து கிருஷ்ணர் ஒவ்வொரு விஷயங்களையும் விளக்க விளக்க அர்ஜுனனுக்கு தெளிவு பெறுது. நான் இந்த உடல் இல்லை. கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நான் இப்போ சண்டை போட்டு இந்த போரில் வெல்லலை, தர்மத்தை நிலைநாட்டலைன்னா எப்படின்னாலும் பீஷ்மர் இறந்து போக போகிறார், துரோணர் இறந்து போக போகிறார், கௌரவர்கள் எல்லாரும் இறந்து தான் போக போகிறாங்க. யாரும் இங்கே நிலையாக இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இப்போ இந்த போரில் ஈடுபட்டால் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அர்ஜுனன் சண்டை போட்டான்ற அந்த பெருமைக்குரிய அந்த செயலை செஞ்சதா உனக்கு அதுக்கான புகழ் கிடைக்கும், நீ அதுக்கு தகுதியானவனா இருப்பு. அதனால் நீ தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக செயல்பட்டதால், போர் புரிஞ்சதால் உன்னுடைய இலக்கு, நீ அடையக்கூடிய இலக்கு உயர்ந்ததாக இருக்கும், நீ வரம் கதையை அடைய முடியும். ஸோ கிருஷ்ணர் சொன்ன அந்த உபதேசங்களை அர்ஜுனன் புரிந்து கொண்டதுனால என்னாச்சு, சண்டை போட்டான். சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் ஜெயிக்கவும் செய்தான். ஸோ இது எல்லாத்துக்கும் கோபம் இல்லாமல் செய்ய முடியாது. கோபம் இருந்தது, ஆனால் அந்த கோபம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இருந்தது. அதே மாதிரி தான் ஹனுமான் லங்கையில் போயிட்டு அங்கே கோபப்படாமல் இருந்திருந்தால் லங்கையை எரிக்க முடியுமா? ராவணன் படை சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெரிய வீரர்கள் இருக்காங்க. வானரங்கள்கிட்ட ஒரு ஆயுதமும் கிடையாது, வெறும் கல், மண், மரத்தை பிடுங்கி அடிக்கிறது, கல்லை தூக்கி அடிக்கிறது, இதுதான் அவங்களுடைய ஆயுதங்கள். ஆனாலும் அவ்வளவு பெரிய போர் உலகத்திலேயே வரலாறில் பார்த்திங்கன்னா மகாபாரதம், ராவண யுத்தத்தை தவிர பெரிய போர் எதுவும் கிடையாது. அவ்வளோ பெரிய போர் நடக்கிறதுக்கு 2 முக்கிய நபர்களாக இருந்தவங்க அர்ஜுனனும் ஹனுமானும். அவங்க 2 பேருமே கோபப்பட்டிருக்காங்க. பக்தர்கள் மாயாவாதிக்கு எதிராக, அவங்களுடைய கொள்கைகளை எதிராக கோபப்படுறாங்க, அல்லது பக்தர்களை நிந்திக்கக்கூடியவர்களுக்கு எதிராக கோபப்படுறாங்க, பகவானை நிந்திக்கக்கூடியவர்களுக்கு எதிராக கோபப்படுறாங்க. இப்படி அந்த கோபத்தை கூட கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தி அவங்க இந்த நரகத்தின் வாயிலிருந்து அவங்க தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும். அதுவும் இந்த பக்தி பாதையினால தான் சாத்தியம். அதே மாதிரி தான் பேராசையும் கூட இன்னைக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், நம்ம சாதிக்கணும் அப்படின்ட்டு பௌதிகமாக இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் கனவு காணுங்கள், நீங்கள் உயரத்தை அடையும் வரை உழைத்து கொண்டே இருங்கள், உழைப்பு வீணாகாது, உழைத்தவன் ஜெயிக்கலாம், இப்படியெல்லாம் மக்கள் நாள் முழுக்க இரவு பகலாக உழைச்சிட்டே இருக்காங்க. எல்லாம் எதுக்காக? அந்த பதவி அடைஞ்சிடணும், அவ்வளவு சம்பாதிச்சிடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும் அப்படின்ற அந்த ஆசை. அதுவும் சாதாரண ஆசை இல்லை, பேராசை. பெரிதாக கனவு காணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா பேராசைப்படுங்க, அத்தனைக்கும் ஆசைப்படு. இன்றைக்கி பேரளவிலான ஆன்மீகவாதிகளும் இதை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, அத்தனைக்கும் ஆசைப்படு. ஆனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? அப்படி நீ ஆசைப்பட்டேன்னா நரகத்துக்கு போவடா அப்படிங்கிறார். காம, குரோத, லோப, இதை 3 நரகத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். ஆனால் அதே ஆசையை, பேராசையை நீங்கள் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தலாம். ரூப கோஸ்வாமி என்ன ஆசைப்படுறாருன்னா, எனக்கு 2 காது 1 வாய் தான் இருக்குது, இதை வச்சு என்னால் எவ்வளோ பகவானுடைய பெருமைகளை பேச முடியும், எவ்வளோ என்னால் கேட்டுட முடியும். எல்லையில்லாத புகழ் இருக்குது பகவானுடைய பெருமைகள்னு சொல்லணுன்னா, எல்லை இல்லாமல் இருக்குது.
அவ்வளவு பெருமைகளையும் இந்த 2 காதால் கேட்டு முடிக்கணுன்னா எவ்வளவு கேட்க முடியும்? ஸோ எனக்கு ஒரு 1000 வாய், ஒரு 1000 காது இருந்தால் அப்போவாவது கொஞ்சமாவது என்னால் கேட்க முடியும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இது பேராசை தானே? 1000 வாய் 1000 காதுன்னா பேராசை இல்லையா? ஆனால் அது தப்பு கிடையாது. ஏன்னா அது கிருஷ்ண சேவைக்காக. பிரபுபாதர் உலகத்தையே மாற்றணும்னு ஆசைப்பட்டார். உலகத்தையே கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வரணும், உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண உணர்வு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். பார்க்குறதுக்கு ரொம்ப பேராசை பிடிச்சவர் மாதிரி தெரியலாம். பிரபுபாதர் எல்லாத்தையுமே கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தணுன்றதுக்காக தான், கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த ஆசையெல்லாம். ஒரு முறை ஹரித்வாரில் ஒரு மாயாவாதி அவருடைய ஆசிரமத்துக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் வரார் டெல்லியிலிருந்து. அவர் அந்த ஆசிரமம் வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டி நிறையா பணம் கொண்டு இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க சுவாமின்னு கொடுக்குறார். அந்த மாயாவாதி என்ன சொல்கிறார்? பணமா? இதெல்லாம் மாயா. நான் முற்றும் துறந்த துறவி, நான் இந்த மாயாலாம் தொடக்கூடாது, நான் தொடமாட்டேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்றார். ஸோ இந்த சம்பவத்தை பிரபுபாதர்கிட்ட பக்தர்கள் சொன்னபோது பிரபுபாதர் சொன்னார், அவன் முட்டாள். யார்? அந்த மாயாவாதி. அந்த பணம் வேணான்னு சொன்னேன்ல, அவன் முட்டாள் அப்படிங்கிறார். அதோடு நிறுத்திக்கல. பிரபுபாதர் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு வாங்க, எப்படி செலவழிக்கிறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேங்கிறார். எப்படி கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தணுன்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேங்கிறார். இது விஷயம் தெரியாத ஒரு வெளியுலக ஒரு பௌத்திகவாதி இந்த சம்பவத்தை கேட்டாங்கன்னா என்ன புரிஞ்சுக்குவாங்க? அந்த மாயாவாதி பணம் தொடமாட்டேன், எனக்கு பணம் வேணான்னு சொன்னார், அவர் தான் பெரிய சுவாமி. இவர் என்ன அவனை முட்டாள்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா பணமும் கொண்டு வாங்கின்றாரே, இவர் ரொம்ப பேராசை பிடிச்சவர் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே பிரபுபாதர் தான் பற்றில்லாத உண்மையான துறவி. ஏன்னா பிரபுபாதர் தனக்காக எதையும் செய்துக்கிறதுக்காக அவர் கேட்கல, அவர் எல்லாத்தையும் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தணுன்றதுக்காக கேட்டார். ஏன்னா அவருக்கு தெரிந்தது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது, எல்லாம் கிருஷ்ணரால் படைக்கப்பட்டது, எல்லாம் கிருஷ்ணரால் பராமரிக்கப்படுது. அப்போ எல்லாமே அவருடைய சேவைக்கு தான் ஈடுபடுத்தணுமே ஒழிய வேறு யாருடைய சேவைக்கும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் பிரபுபாதர் கேட்குறார், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் கொடுங்கன்னு. பிரபுபாதருக்கு பணத்தின் மீது உண்மையிலேயே பற்று இல்லை, அவர் தான் உண்மையான துறவி. ஒரு முறை பாம்பேயில் கோயில் கட்டுறதுக்காக பெரும் முயற்சிகள் நடத்திட்டுருக்கு. பெரும் முயற்சின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாம்பேயில் அந்த கோயில் கட்டுறதுக்கான அந்த நிலம் வாங்குறதில் பழைய நிறைய சிக்கல்கள் இருந்தது. காரணம், அந்த நிலத்தை விற்க முன் வந்தவர் ஏமாற்ற பார்க்குறாரு பக்தர்கிட்ட. பணத்தை வாங்கிட்டு நிலத்தை கொடுக்காம ஓடி போகிறதுக்கு முயற்சிக்கிறார். ஸோ இப்போது என்ன ஆகிறது, அந்த நிலத்தை எப்படியாவது பதிவு செய்தாகணும், அதை வாங்கி ஆகணும், பேசின விலைக்கு அதை வாங்கி ஆகணும் அப்படின்றதுல பிரபுபாதர் உறுதியாக இருக்கிறார். ஸோ அதுக்கு இடையில் பல பிரச்சனைகள் வருது, அதுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் ஒரு பின்னணி இது தான் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அது புரிய வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பக்தர்கள் அங்கே கோயில் கட்டுறதுக்காக அமெரிக்காவில், அப்போது இந்தியாவில் ஆரம்பத்தில் பெரிய கோயில்கள் எதுவும் கிடையாது. ஆரம்பத்தில் மாயாப்பூர், பிருந்தாவனம், பாம்பே, இந்த 3 கோயில் தான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறாங்க கோயில் கட்டுறதுக்கு.
ஸோ அப்போ இந்த 3 கோயிலுக்கும் இந்தியாவில் பெரிய அளவில் பிரச்சாரம் கிடையாது. பிரபுபாதர் வந்து அமெரிக்காவில் பிரச்சாரம் பண்ணார். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பிய நாடுகளில் பரவிட்டுருக்கு. பக்தர்களுடைய எண்ணிக்கை அங்கே அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அங்கிருந்த கொஞ்சம் பக்தர்களை இங்கே கொண்டு வந்து இங்கே கோயிலை கட்டி கோயில் மூலமாக இங்கே பிரச்சாரத்தை வளர்க்கணும் அப்படின்னு பிரபுபாதருடைய திட்டம். ஏன்னா இந்தியாவில் பெருசாக கோயில் கட்டிட்டோம் அப்படின்னா மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம இந்த கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ணலாம். ஏன்னா ஆரம்பத்தில் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியே பிரபுபாதர் முயற்சி பண்ணார். இங்கே இந்தியாவில் பெருசாக அது எடுபடலை, மக்கள் தயாராக இல்லை அதை ஏற்றுக்கிறதுக்கு. இப்போ அமெரிக்காவிலிருந்து வருது அப்படின்னா அமெரிக்கர்கள் வந்து ஹரே கிருஷ்ணா சொன்ன உடனே அது ஏதோ அமெரிக்காவிலேருந்து வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க ஏற்றுக்கிறதுக்கு முன் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அதுதான் பிரபுபாதருடைய திட்டமும் கூட. ஸோ அந்த மாதிரி பாம்பேயில் கோயில் கட்டுறதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்டு இருந்தபோது அந்த கோயில் கட்டுறதுக்கான பணம் எல்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து தான் வந்தது. ஏன்னா அங்கே பக்தர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் விநியோகம் பண்ணாங்க. தினம் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் விநியோகம் பண்ணாங்க. அதில் வரக்கூடிய அந்த லாபத்தை இங்கே கொண்டு வந்து பிருந்தாவனம், மாயப்பூர், பாம்பே இந்த 3 கோயில் கட்டுறதுக்காகவும் பக்தர்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போது ஒரு முறை ஒரு பக்தர் வந்து ஒரு சாக்குப்பை நிறைய பணம் கொண்டு வந்திருக்கிறார். அந்த பணத்தை கொண்டு வந்து பிரபுபாதர் முன்னாடி டேபிள் இருக்கும், அந்த டேபிள் மேலே அப்படியே கொட்டி வச்சிருக்கிறார். பிரபுபாதர் வந்து அதை எடுத்து பார்த்துட்டு அதை எப்படி செலவழிக்கிறதுன்றது திட்டமெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கார். அந்த சமயத்தில் அந்த கோயிலில் சில பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக ஒரு காவல் அதிகாரி, ஒரு போலீஸ் கமிஷனர் ஒருத்தர் வர்றார் பிரபுபாதரை பார்க்குறதுக்காக. பொதுவாக இப்போ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் புத்தகம் விநியோகம் பண்ணும்போது இப்போ சாயங்கால நேரத்தில் இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வைங்க, கல்லாப்பட்டியில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், பணம் எண்ணிகிட்ருப்பார். நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவார், வந்து பாருங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு திறந்து காட்டுவாரா? இல்லை. உடனே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு மூடிட்டு சொல்லுங்கள் என்ன, இல்லையா? அப்படி தான் நம்ம பார்த்து பழக்கம், அது யாராக இருந்தாலும். ஆனால் பிரபுபாதர் இங்கே என்ன, டேபிள் மேலே ஃபுல்லாக பணம் இருக்குது, கட்டுக்கட்டாக இருக்குது. பிரபுபாதர் அதுலேருந்து ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு அந்த கமிஷனர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். நாங்கள் எல்லாம் வந்து பிராமணர்கள், இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவங்க, இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடியவங்க. உங்களுடைய தர்மம், நீங்கள் காவல்துறை அதிகாரி அப்படின்னா நீங்கள் ஒரு க்ஷத்ரியர். நீங்கள் ஒரு க்ஷத்ரியர்னா பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் வந்து இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு தர்மத்தின்படி நீங்கள் வழிகாட்டணும் மக்களை. ஸோ இங்கே வந்து பிரச்சனை நடக்குது, பிராமணர்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து அதுக்கு எங்களுக்கு ஆதரவாக இருந்து நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பண கட்டை இப்படி கையில் வச்சுக்கிட்டே பேசுகிறாரு பிரபுபாதர். அந்த போலீஸ் கமிஷனர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போகிறாரு. ஏன்னா இது எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். அதுவும் ஒரு காவல்துறையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னா என்ன பண்ணுவாங்க, எப்படி வந்து உடனே பணத்தை மறைச்சிட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க. ஆனால் பிரபுபாதர் அதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கலை. அப்போது அந்த காவல் அதிகாரி அவர் என்ன சொல்கிறார், இந்த சுவாமிஜிக்கு இந்த பணத்து மேலே எந்த பற்றுதலும் கிடையாது. ஏன்னா இது அவருடைய பணம், அவருடைய திருப்திக்காக, அவருடைய சந்தோஷத்துக்காக வச்சிருக்கக்கூடியதாக இருந்தால் இந்நேரம் என்ன முதல்ல அதை மறைச்சிட்டு தான் மற்ற வேலையை பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஆனால் இப்படி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அது அவருக்கு இது மேலே பற்றில்லை அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார். ஸோ அந்த மாதிரி உண்மையான துறவு அப்படின்றது வந்து பேராசைப்பட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க பற்றோடு இருக்காங்கன்றது அர்த்தம் கிடையாது. ஆனால் அந்த பேராசை அது கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக, கிருஷ்ண சேவைக்காக இருக்குது அப்படின்னா அது பேராசை கிடையாது. இப்போ பக்தர்கள் நம்ம
சேலத்தில் கோயில் கட்டிகிட்டு இருக்கோம். நன்கொடை வசூலிக்க போகும்போது யாராவது வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முன்னு வந்தாங்கன்னா, ஒரு 5000 ரூபாயா கொடுங்க, 10,000 ரூபாயா கொடுங்க, சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா அந்த 5000மோ 10,000மோ கொண்டு போனால் 1000 ரூபாயை கோயிலுக்கு கொடுத்துட்டு மீதி 4000 ரூபாய் நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. அது கிருஷ்ண சேவைக்காக ஈடுபடுத்த போகிறோம். எந்த அளவுக்கு அதிகம் கொடுக்குறாங்களோ மக்கள் அந்த அளவுக்கு அவங்க செய்த பாவத்தினுடைய விளைவை குறைச்சிக்க போகிறாங்க கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துறது மூலமாக. எப்படி அவங்க பாவம் செஞ்சாங்கன்னு நீங்கள் சொல்லலான்னு கேட்கலாம். ஏன்னா பௌதிக உலகத்தில் இருக்கோன்னாவே நம்ம பாவம் பண்ணவங்க தான். பௌதிக சரீரம் இருக்குன்னாலே அது பாவத்தின் விளைவு தான். பாவம் பண்ணலன்னு யாருமே சொல்ல முடியாது இங்கே. ஸோ இதிலிருந்து நம்மளை விடுபடுத்திக்கிறதுக்கு சாந்தந்த கதாம் பாப்பம் ஞானா புண்ணிய கர்மனாம் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். முதல்ல நம்ம பாவம் செய்கிறதுலேருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும். அப்படின்னா நம்மளுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கான இந்த காம குரோத லோப இதை மூணுத்தையும் நம்ம கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்த ஆரம்பிக்கணும். முதல்ல அதை நிறுத்திட்டு நம்ம புலன்களை திருப்திப்படுத்தணுன்ற அந்த செயல்களை நிறுத்திட்டு அதுக்கான விருப்பத்தை நிறுத்திட்டு நம்ம கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்த தொடங்கினோன்னா அப்போது இது நம்ம பராம்கத்தியை அடையிறதுக்கு இங்கே சொல்கிறார் இல்லையா, தத்தோ யாத்தி பராம்கத்தியும், இந்த பராம்கத்தியை அடையிறதுக்கு அதுதான் வழி. ஸோ இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்ற இந்த வழிமுறையினால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். அதுவும் இந்த கலியுகத்தில் இந்த காம குரோத லோப இதெல்லாம் வந்து நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. காமம் எல்லாம் சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி எல்லாரு கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி உலகத்தில் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக உலக நாடுகளில் ரொம்ப அதிகமாக ஆபாச படங்களை வீடியோக்களை பார்க்குறது அதிகமாக இந்திய இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வலைதளங்கள் இருக்குது. அப்படின்னா அவ்வளோ காமம் இருக்குது மக்கள்கிட்ட. அவ்வளோ புலன்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்க காமமயப்பட்டிருக்காங்க. இப்போ அவ்வளோ பேர் பார்க்குறதுனால தான் அவ்வளோ பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வலைதளங்கள் இருக்குது அதுக்காக. ஸோ இப்போ இந்த காம குரோத லோப இது மூணுமே ரொம்ப மோசமானது. நம்ம இந்த உடல் நினச்சி இந்த உடலில் திருப்திப்படுத்துறதுக்காக, இந்த உடல் சார்ந்த உறவுகளை திருப்திப்படுத்துறதுக்காக கொண்டிருக்கிற வரைக்கும் நான்ன்றது முதல்ல இன்றைக்கி பிரதானமாக இருக்குது. முதல்ல நம்மளை நம்ம திருப்திப்படுத்திக்க பார்க்குறோம். அடுத்து கொஞ்சம் மனசு பெருசாக இருந்ததுன்னா என் மனைவி, என் குழந்தை அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. இன்றைக்கி அது கூட வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. முதல்ல எனக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா செய்தி, எத்தனை முறை வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து கள்ள உறவில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த மகனையே சொந்த கணவனையே கொலை செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் பிரச்சனை உண்டாகும். இதெல்லாம் எத்தனை முறை நம்ம கேட்குறோம். அப்படின்னா முதல்ல நான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். மற்றது வந்து மற்ற உறவுகள் அது என்ன ரத்த பந்தமாக இருந்தால் கூட நம்மளுடைய சந்தோஷத்துக்கு தடையாக இருக்காங்கன்னா போட்டுத்தள்ளு. அவங்கள கொள்றதுக்கு இன்றைக்கி துணியறது கிடையாது. ஸோ அதையே மீறி என்னுடைய மனைவி, என்னுடைய சொந்தம், என்னுடைய உறவு அப்படின்னு இருக்கலாம். அது வந்து என்னுடைய ஜாதி, என்னுடைய சமூகம், என்னுடைய நாடு, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் விரிவடையில்லாமல் ஒழிய இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதிகபட்சமாக இந்த அளவுக்கு விரிவடைஞ்சு போகலாம். ஆனாலும் அதுவும் நான் எனதுன்ற அந்த எண்ணத்துக்குள்ளே தான் இருக்குது. அதுவும் பௌத்திகமான உணர்வு தான். நீங்கள் இந்த நாட்டுக்காக, தேசத்துக்காக உழைத்தவர்கள் அப்படின்னு சொன்னாலும் அதுவும்
இது என்னுடைய நாடு, இது என்னுடைய நாடுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் இங்கே பிறந்ததுனால. இதே பாகிஸ்தானில் பிறந்திருந்தா அப்பயும் அதே உணர்வோடு இருப்பீங்களா, இந்தியா என்னுடைய நாடு அப்படின்னு? இல்லை. அப்போ உணர்வு முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது உண்மையிலேயே இது எல்லாமே பௌத்திகமானது தான். இன்னும் ஒருத்தர் சொல்ல, நான் உலக அளவில் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேங்க, எல்லா மனிதர்களும் அப்படின்னு சொன்னால் கூட அதுவும் பௌத்திக தளத்தில் தான் இருக்கிறது. நீ மனிதர்களை பார்க்குற, ஆனால் அதே சமயத்தில் ஆடு கோழி எல்லாம் வெட்டி சாப்பிட்டுருக்க, அதை உயிர்களாக மதிக்கிறது இல்லை. ஸோ இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறியாமையின் காரணமாக நான் இந்த சரீரம்னு நினைக்கும்போது அது சார்ந்து வரக்கூடிய விளைவுகள் நம்மளை மேலும் மேலும் இந்த உலகத்தில் பிறக்க வச்சு, நம்மளை துன்பப்பட வச்சு, அல்லது நரகத்துக்கு அனுப்பி நம்மளை இன்னும் அதிக துன்பப்பட வைக்கிறது. ஸோ அதனால் முதல்ல நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மான்றதில் நம்ம தெளிவு பெறணும். ஆத்மான்றது இந்த சரீர சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். இப்போதைக்கு நமக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சரீரத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம இந்த மறுபடியும் இப்படி ஒரு சரீரம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு அதை நம்மளை மேம்படுத்திக்கிறதுன்றது தான் யோசிக்கணும். சில பிரபுபாதர் ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் சொல்லுவார், பெஸ்ட் யூஸ் ஆஃப் பேட் பார்கெயின் அப்படின்னு. அப்படின்னா என்னதான் ஒரு மோசமான விஷயமா இருந்தால் கூட அதை சிறந்த முறையில் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு பார்க்கணும். இப்போ நமக்கு இருக்கிற இந்த சரீரம் துன்பமயமானது தான், தற்காலிகமானது தான், நிலையில்லாத ஒன்று தான், பௌத்திகமானது தான். ஆத்மாவான நமக்கு இந்த சரீரம் ரொம்ப அந்நியமான ஒரு விஷயந்தான். ஆனாலும் இப்போ நம்ம இந்த சரீரத்துக்குள்ளே சிறைப்பட்டிருக்கிறதுனால இந்த சரீரத்தை பயன்படுத்தி தான் நம்ம பக்தி செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம செயல்படணும்னா நமக்கு இந்த சரீரத்தினோட தேவை இருக்குது. இந்த சரீரத்தை நம்ம பயன்படுத்தி தான் இப்போ நான் பேசுகிறேன். இந்த சரீரம் இல்லாமல் வெறும் ஆத்மாவை நான் பேசினேன்னா உங்கள் யாருக்கும் கேட்கப்படுறது கிடையாது, உங்களால் யாரும் அதை புரிஞ்சிக்கவும் முடியாது. இந்த சரீரம் இருக்கிறதுனால தான் என்னால் பேச முடியுது, உங்களால் கேட்க முடிகிறது இல்லையா? இந்த சரீரம் இருக்கிறதுனால தான் நம்மளால் பிரசாதம் எடுத்துக்க முடிகிறது. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுறோம், என்னதான் ஒரு மோசமான சரீரமாக இருந்தால் கூட, என்னதான் பௌத்திகமானதாக இருந்தாலும், என்னதான் அழியக்கூடிய ஒரு சரீரமாக இருந்தால் கூட, இதை கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துறது மூலமாக இந்த சரீரத்தையும் நம்மளால் தூய்மைப்படுத்தி இந்த சரீரத்திலிருந்தும் நம்மளை விடுபடுத்திக்கிட்டு மறுபடியும் இப்படி ஒரு சரீரம் அடையாமல் இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த பக்தியில் ஈடுபடுறோம். அப்படி இல்லைன்னா இந்த சரீரத்தோடு நம்ம சம்மந்தம் இல்லாதவர்கள் தான். இந்த சரீரத்தை நம்ம முற்றிலுமாக உதாசீனப்படுத்திடலாம். ஆனால் இப்போ நம்மளால் அது முடியாது, செயற்கையாக நம்ம அதை பண்ண முயற்சிக்க முடியாது. ஆனாலும் நீங்கள் பார்க்கலாம், பக்தியில் ரொம்ப உயர்ந்த முதிர்ந்த பக்தர்கள், இப்போ சில பிரபுபாதர் மாதிரி, கோஸ்வாமிகள் மாதிரி இருந்த ஆச்சாரியர்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சரீர தேவைகளை கூட குறைஞ்சபட்சமாக்கி கொள்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு பிரபுபாதருடைய உறக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக இப்போ நம்ம எல்லாம் எவ்வளோ நேரம், ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் குறைஞ்சபட்சமாவது தூங்குகிறோம் இல்லையா? சிலரெல்லாம் 12 மணி நேரம் தூங்குறாங்க, அது வேறு விஷயம், நம்ம அதை பற்றி பேசல. சாதாரணமான என்ன நார்மலான பீப்புளை பற்றி பேசுகிறோம். இப்போது இந்த சரீரத்துக்கு பிரபாரே சொல்லியிருக்காரு, குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம், அதிகபட்சம் 6 மணி நேரம் உறக்கம் போதுமானது அப்படிங்கிறார். அப்போது இந்த சரீரம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் சரியாக இயங்கிட்டு இருக்கணும்னா அதுக்கு ஓரளவுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியிருக்கு இரவு நேரத்தில். அப்போ தான் அடுத்த நாள் புத்துணர்ச்சியோடு மறுபடியும் நம்ம செயல்பட முடியும். ஆனால் பிரபுபாதருடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
பிரபுபாதர் 6 மணி நேரம்லாம் தூங்கல. எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? 2 மணி நேரம். இரவு 10 மணிக்கு படுப்பார், 12 மணிக்கு எழுந்திரிச்சு பாகவதம் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிடுவார், புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சிடுவார். விடிய விடிய பாகவதம் எழுதுவார். பகல் முழுக்க ஏதாவது ஒரு செயல்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் உணவுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் ஓய்வெடுப்பார். அவ்வளோதான். நம்மளால் இப்போ அந்த மாதிரி செயல்பட முடியுமா? முடியாது. ஆனால் இந்த பக்தியில் முன்னேற முன்னேற நம்ம புலன்களை தூய்மைப்படுத்த நம்ம உணர்வு மேம்பட கிருஷ்ண உணர்வாக மாறும்போது, நான் இந்த உடல் இல்லை ஆத்மான்றதை தன்னை உணர்ந்த நிலையில் நம்ம செயல்படும்போது, அப்போ இந்த உடலோட தேவைகளும் தானாகவே நம்ம குறைக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி சாப்பிட்றதும். மாதவேந்திர புரின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை ஒரு கிளாஸ் மோர் குடிப்பார். அவ்வளோதான். நம்மளாலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா? அது கூட யாராவது கொண்டு வந்து கொடுத்தாதான், அவங்களா வழியை கொண்டு வந்து கொடுக்கணும். இவராக போய் யார்கிட்டையும் கேட்டு வாங்கி குடிக்க மாட்டார். இப்படி எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இந்த சரீர தேவைகளை நம்ம உணர்வு நம்மளுடைய உணர்வு கிருஷ்ண உணர்வாக உயர நம்ம இந்த சரீர தேவைகளையும் குறைச்சிக்க முடியும். ஆனால் அது வரைக்கும் நம்ம இந்த சரீரத்தை பயன்படுத்தி தான் ஆக வேண்டியிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இதை கிருஷ்ணரோட சம்பந்தத்தில் மட்டுமே ஈடுபடுத்துகிற வரைக்கும் நம்ம இந்த புலன்களை தூய்மைப்படுத்த முடியும், நம்ம உணர்வை தூய்மைப்படுத்த முடியும். மறுபடியும் இந்த உலகத்தில் நம்ம பிறக்காமல் இருக்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி. அதை விட்டுட்டு நம்ம இந்த புலன்களை ஒரு பக்கம் பௌத்திக ரீதியாக நம்ம புலன்களையும் திருப்திப்படுத்தணும், ஏன்னா புலன் இன்பத்தையும் அனுபவிக்கணும், அதே சமயத்தில் நான் கிருஷ்ண உணர்வுலையும் மேம்படணும்னு நினச்சோன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனமான எண்ணம். அது சாத்தியமே கிடையாது. நீங்கள் எண்ணெயையும் தண்ணியையும் ஒன்றா நீங்கள் கலக்கவே முடியாது. என்ன கலந்தாலும் அது தனித்தனியாக தான் இருக்கும், அது சேர்க்க முடியாது. அதனால தான் இது பௌதிகம், அது ஆன்மீகம். இது வேறு, அது வேறு. நம்ம பக்தியில் நம்ம பல வருஷம் பயிற்சி பண்ணி கூட நம்மளால் மேம்பட்ட மாதிரியே உணர்வு இல்லையே, இவ்வளோ நாளாக நம்ம ஜெபம் பண்ணுறோமே ஒரே மாதிரி தானே இருக்குது, ஒன்றும் பெருசாக வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம கேள்வி நமக்குள்ளே எழுது. அப்படின்னா அப்போது நம்ம இன்னும் பௌதிக ஆசையை கைவிடலை, இன்னும் ஆசையை வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே கிருஷ்ணர் கீதையில் நம்ம இந்த பௌதிக ஆசைகளிலிருந்து விடுபட்டு முற்றிலுமாக நம்மளை தூய்மைப்படுத்திக்கிட்டு பரமகதி அடையிறதுக்கான வழிகாட்டுதலை திரும்ப திரும்ப நமக்கு கொடுக்குறார். இந்த ஸ்லோகமும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்லோகம். ஸோ இந்த உபதேசங்களை நம்ம தீவிரமாக ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு நாள் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறவா நிலையை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. भगवत गीता उन्मय उर्विल की जय, श्रील प्रभुपाद की जय.